அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம வீட்லேயே மணக்க தக்காளி ரசம் எப்படி தயார் செய்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி 2 எடுத்திருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு புளிப்பு சுவை அதிகம் தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக புளி எடுத்துக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். காரத்துக்கு 1 வரமிளகாய் எடுத்திருக்கேன். காரம் உங்களுக்கு அதிகம் தேவைப்படும்னா 2-3 கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பொடி இடிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகம் எடுத்துருக்கிறேன். அதில் பாதி அளவுக்கு, அதாவது அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துருக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி நான் தாளிக்கிறதுக்காக சேர்க்கறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சு அதில் 2 தக்காளியும் போட்டு மூடி போட்டு நான் வேக வைக்கிறேன். இது நல்லா தோல் பிரித்து வர்ற அளவுக்கு வெந்தால் போதும். மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். அது வெந்துட்டுருக்கும் போதே நம்ம பொடியை இடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்சியில் போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம். நான் இந்த சின்ன உரலில் தான் நான் இடிக்க போகிறேன். இது ஃபஸ்ட்டு மிளகு ஜீரகத்தை போட்டு கொஞ்சம் இடிச்சிக்கிறோம். இந்த பொடி இடிக்கும் போதே நம்ம ஒரு பாத்திரத்தில் புளியை ஊற வச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கிறோம். பச்சை தண்ணி போதும், வெந்நீர் தான் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ அந்த பொடியை ஃபஸ்ட்டு மிளகு ஜீரகத்தை போட்டு பொடிச்சிட்டு அதுக்கு பிறகு பூண்டும் வரமிளகாயும் போட்டு இதே மாதிரி தட்டி எடுத்துக்கணும். நைஸாக பொடிக்கக்கூடாது, தட்டி எடுத்தால் போதும். இப்போ தக்காளி வெந்துடுச்சு. தக்காளி எடுத்து ஆற வச்சிடுறோம் தனியாக. புளியை கரைச்சி புளி தண்ணியாக இருத்தி எடுத்துக்கிறோம். இதில் நான் 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி தண்ணியை கூட்டியோ குறைச்சியோ எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி தோல் எடுத்துட்டு இப்போ நல்லா அந்த புளி கரைசல்லையே பிசைஞ்சு விட்டுக்கணும். நீங்கள் மிக்சியில் போட்டு அடித்து கூட இதில் ஜூஸாக கலந்துக்கலாம். நான் கையாலேயே இதில் பிசைச்சிக்கிறேன். நல்ல பழுத்த தக்காளின்றதால வெந்ததுமே உங்களுக்கு பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது பிழிஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு வாணலில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கடுகும் ஜீரகமும் தாளிச்சிக்கிறேன். மிதமான தீயில் சிம்மில் இருக்கணும் அடுப்பு. இது பொரிஞ்சதும் நம்ம தட்டி வச்சுருக்க பொடியை இதில் சேர்த்து சிம்லேயே, அதாவது மிதமான தீயிலேயே வதக்கிறேன். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். நமக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். இதில் எந்த பொருளும் கருகிடக்கூடாது. கருகுனா ரசத்தோட டேஸ்ட்டே மாறி போயிடும். அதனால் சிம்மில் வச்சு பதமாக வதக்கணும். இதுதான் ரசத்தோட டேஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். நல்லா வதங்கினதும் இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தக்காளி கரைசலை சேர்த்துடணும். இந்த கரைசல் சேர்த்து அதுக்கு பிறகு தான் இதில் மஞ்சளும் உப்பும் சேர்த்துக்கிறோம். கல் உப்பு தான் நான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு கரைஞ்சதும் உப்பை செக் பண்ணிக்கலாம். காரம் போதுமானும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த பதத்திலேயே மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை போதுமானது. உப்பை செக் பண்ணிவிட்டு இதை அடுப்பு சிம்மில் இருக்கும் போதே நம்ம கொஞ்சம் நேரம் அடக்கி வச்சிடணும். இப்போது கொதிக்கக்கூடாது ரசம். அதுதான் இங்கே பதத்துக்கு ரொம்ப முக்கியம். இதில் கொஞ்சம் நேரம் போனால் ஓரத்துலேருந்து அப்படியே நுரைச்சி வரும். ரசம் கொதிச்சதுன்னா டேஸ்ட்டே மாறி போயிடும். கொதிக்கக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இது ஃப்ரெஷ்ஷாக எப்போ செய்கிறோமோ அப்போவே உடனே சாப்பிட்டா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து மறுபடியும் சூடு பண்ணி அதை சாப்பிடும்பொழுது டேஸ்ட் மாறும். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துடலாம். இந்த மழை காலத்துக்கு இதை சூப் மாதிரி குடிக்கிறதுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகு ஜீரகம் சேர்த்துருக்கிறதால சளி இருமல் தொந்தரவு இருக்காது. உடலுக்கு ரொம்பவே நல்லது. தொண்டைக்கும் இதமாக இருக்கும். இந்த சூடான சாதத்தோடு இந்த ரசத்தை சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சூப் மாதிரியும் அப்படியே நம்ம குடிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் காமிக்கிறேன். இது எப்படி நுரைச்சி வருது, ஓரத்துலேருந்து எப்படி நுரை கட்டி வருதுன்னு பாருங்கள். விருப்பப்படுறவங்க தாளிப்புக்கு நெய் கூட சேர்த்து பண்ணலாம். நான் கடலை எண்ணெய் தான் இதில் தாளிப்புக்கு பயன்படுத்தியிருக்கிறேன். உங்களுக்கு நெய் சேர்த்தாலும் சுவை நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் விருப்பி குடிப்பாங்க. பாருங்கள், நுரைச்சி வருது பாருங்கள். இதுதான் இந்த பதத்தில் தான் இருக்கணும். தளன்னு கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி நுரைச்சி வர்றது சரியான பதம். இது கொதிக்கிறதுக்கு முன்னே நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த டைமில் கூட நீங்கள் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் மூடின பிறகு அதை எடுத்து நம்ம பயன்படுத்தலாம். சுவையான கமகம தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.